விழுதுகள் நிகழ்ச்சி வினோத் சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வீட்டை கட்டிப்பாரு, நான் கேள்விப்பட்டிருப்பேன். சொல்லுங்க. வீட்டை கட்டிப்பாரு, ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து நான் கேட்க விரும்பல. அது நிறைய கருத்துக்கள் இருக்கும். சரி, என்ன அப்படின்னாக்க இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இந்த திருமண கண்காட்சிகள் வந்து நடைபெறுது. அங்க போயிட்டு நிறைய மக்கள் வந்து பயன்பெறாங்க இல்லையா? அது குறித்த நேர்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா 4வது முறையாக நடத்தப்படும் அனைத்துலக திருமண கண்காட்சி. இந்த திருமண கண்காட்சியை அகேண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. 4வது முறையாக பெரிய அளவில் மிட்வெளி அரங்கில் நடைபெற போகின்றது. இதனை பற்றி பேசுவதற்காக அகேண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் டிபி கானா வந்திருக்காங்க. அவர் சந்தித்து நாம் மேல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. சரி, இந்த அனைத்துலக திருமண கண்காட்சி எப்பொழுது எப்போ வரைக்கும் நடைபெற உள்ளது? இது வர வாரம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கு வந்து 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும். அது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது. 10லேருந்து 10. சரி, எப்போதும் ஜெகரா வரும்போது நான் ஒரு கேள்வி கேட்பேன். நிறைய ஆண்டுகள் நடந்து வருகின்ற அந்த கண்காட்சியில வந்து இந்த முறை என்ன சிறப்பான ஒரு அம்சம் இருக்குன்னு கேட்பேன். இப்போ இந்த முறை வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். 4வது முறையாக நடத்தப்படும் திருமண கண்காட்சியில் என்ன சிறப்பு இருக்கின்றது? என்ன சிறப்புனா, ஆக்சுவலி இந்த வெட்டிங் ஃபேர், இந்த இந்தியன் வெட்டிங் ஃபேங்கிறது ஆக்சுவலி அது வந்து குளோபல் இந்தியன் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் கூடி இருந்தது. ஸோ அது வந்து நம்ம அது எக்ஸிபிட்டர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த ஈவெண்ட் வந்து தனியாக வெட்டிங் ஃபேர்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரோக்ராம், வெட்டிங்கோட ப்ரோக்ராம் வந்து நிறையா புதுமையாக தயாரித்திருக்கோம். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸு, அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரில அந்த எக்ஸிபிட்டர்ஸும் ஹேவ் எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸிபிட்டர்ஸ். த மீன்ஸ் எல்லா கல்யாணத்துக்கு என்னென்ன பொருளுங்க தேவைப்படுதோ, என்ன சர்வீஸுங்க தேவைப்படுதோ எல்லா சர்வீஸும் அதில் கூடப்பட்டிருக்கு. பெரும்பாலும் புதுமண தம்பதிகள் அப்படின்னாக்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஒரு 6 மாசத்துக்கு முன்னமோ அல்லது 1 வருஷத்துக்கு முன்ன கூட நிறைய திட்டங்கள் போடுவாங்க. என்னோட திருமணம் இப்படிலாம் இருக்கணும், இந்த வர்ணத்துல இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும், நிறைய ஏற்பாடுகள் திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆக அவர்களுக்கு எத்தனை கூடாரங்கள் அங்க காத்துட்டு இருக்கு அன்றைய தினத்துல? அங்கே ஏற்கனவே ஒரு 90 கூடாரம் இருக்கு. 90 கூடாரம். 90 கூடாரம்னாக்கா அங்கே வந்து சில கேத்தரர்ஸ் இருப்பாங்க, வெட்டிங் டெக்கோ பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு 5 பேர், 7 பேர், 10 எக்ஸிபிட்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு 10 கேட்டகரிஸ் இருக்குது. லைக் வாட் யூ கால் வீடியோ ஷூட் பண்ணுறவங்க, மேக்கப் பண்ணுறவங்க, ஹோட்டல்ஸ், ரிசார்ட், இன்னும் அந்த மாதிரி எல்லா சர்வீசஸும் அங்கே இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த திருமணம் அப்படி அவங்க அந்த திருமணம் வந்து ஒரு முறை நடைபெறுவதால் அதை வந்து ரொம்ப சரியாக செய்ய வேண்டும் என்பது வந்து நம்மளுடைய இந்தியர்கள், அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் வந்து ரொம்ப அதில் கவனம் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான 4 ஆண்டுகள் நீங்க இது வந்து 4வது ஆண்டாக நடத்துறீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மேன்மை கண்டு வரும். அதாவது அந்த எக்ஸிபிட்டர், அதாவது இந்த பங்கேற்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து அவங்களோட வியாபாரத்தை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்கின்ற வசதிகளோ அல்லது வந்து சேவைகளோ வந்து தரம் மேம்பட்டிருக்கும். இந்த முறை வந்து அவங்க எப்படி அவங்களோட தரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டாங்க? அது எப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நாங்கள் அங்கே வரும்போது எக்ஸிபிட்டர்ஸ் வந்து தி மீட் த கிளையன்ட்ஸ். அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ண போகிற தம்பதிங்களை வந்து அவங்க முதல் நாள் வருவாங்க. லைக் ஃப்ரைடே, இப்போ 3 நாள் ப்ரோக்ராம்னாக்கா வெள்ளிக்கிழமை வருவாங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டு அந்த பிரைட் க்ரூம் வந்து சர்வே பண்ணுவாங்க. சர்வே ஒவ்வொரு கடையாக போய் சர்வே பண்ணிட்டு ஒரு பட்ஜெட் மாதிரி எடுத்துக்கிட்டு தென் தி வில் கோ பேக் ஹோம். தி வில் டாக் டு அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டயோ இல்லை போத் சைட் ஆஃப் த பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு திருப்பி வருவாங்க. அந்த பட்ஜெட்டோடு எடுத்துக்கிட்டு திருப்பி வந்துட்டு அவங்க அது இப்போ ப்ரிஃபர்ட் வாட் யூ கால் எக்ஸிபிட்டர் வந்து தேர்ந்தெடுத்து, ஸோ எக்ஸிபிட்டர் ஆல்சோ காட் டைம் டு டாக் டு தேம். அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அவங்களோட பிரச்சனை என்னென்ன, பட்ஜெட்டு குறைவாக இருந்தாக்கா அதுக்கு பேக்கேஜ் பண்ணுறது, இல்லை ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் இருந்தாக்கா அதுக்கு பேக்கேஜ் பண்ணுறது, இன்னும் அந்த மாதிரி வாய்ப்புங்க வந்து அந்த 3 நாளில் திருப்பி அவங்க வந்துட்டு
எக்ஸிபிட்டர்ஸை மீட் பண்ணுறாங்க. இந்த வகையில் வந்து பங்கேற்பாளர்களும் அவங்களோட சேவை வந்து மேம்படுத்தி. கரெக்ட். சரி, அதே சமயத்துல இந்த திருமண கண்காட்சி மட்டும் நடக்காது இல்லையா, மற்ற விஷயங்கள்ல வந்து உள்ளடக்கமா இருக்கும். குறிப்பா அந்த 3 நாட்களுக்கு கல்யாண நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. ப்ரோக்ராம் லோக்கலில் நம்ம உள்ளூர் கலைஞர்கள் நிறைய அந்த 3 நாளைக்கும் வந்து நம்ம ப்ரோக்ராம் மத்தியானத்தில், சாயந்தரத்தில், ராத்திரியில் ப்ரோக்ராம் இருக்கும். அதில் எஸ்ட்ரோ கான்சர்ட், அந்த சரவடி கான்சர்ட் இருக்குது. மற்றது வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட சாரி ஷோ ஒன்று இருக்கும். இன்னொன்று புதுமை என்னன்னாக்கா, இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 8 கேரக்டர்ஸு, அப்போனாக்கா 8 கேட்டகரி ஆஃப் வெட்டிங், மொக்கப் வெட்டிங். அப்போனாக்கா இப்போ பிராமின், தமிழ், தெலுங்கு, சிலோனிஸு, பஞ்சாபி, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 8 கேட்டகரி ஆஃப் வெட்டிங் கப்பல்ஸ் வந்து மாடல்ஸ் வந்து அது எப்படி அவங்க வந்து ஒரு கல்யாணத்தில், ஒரு திருமணத்தில் எப்படி அவங்க ஃபுல் எட்டாயில் எப்படி இருப்பாங்க, ஏன்னா அந்த ஒரு எட்டாயை வந்து ஒரு 8 கேட்டகரி. அதே டைமில் அந்த சின்ன சின்ன மொக்காப்ஸ் செய்வாங்க. இப்போ தமிழ் கல்யாணம்னாக்கா அதில் காலில் மிஞ்சி போடுறது, அவங்க அந்த ஏன்னோ தாலி கட்டுறது, மாலை போடுறது, அந்த மாதிரியான இது வந்து ஒவ்வொரு 8 பிரிவுக்கும் அந்த ஐட்டம் இருக்குது. அதுதான் நம்மளோட ஸ்டேஜோட ஸ்பெஷாலிட்டி. இந்த தடவை எல்லாமே மாதிரி தான், உண்மை கிடையாது அங்க. உண்மையான கல்யாணம் செஞ்சு வச்சோம். உண்மையான கல்யாணம் கட்டி மேல கல்யாணம்னு சொல்லிட்டு முந்தியா செஞ்சிருக்கோம். அது வந்து குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல கட்டி மேல செஞ்சோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா புதுமையா, ஏன்னா எல்லா கேட்டகரியும், ஏன்னா ஒரு இப்போ 8 தமிழ், தெலுங்கு, மலையாளம், சிலோனிஸு, கிறிஸ்டியனு, பஞ்சாபி, ஏன்னா அந்த மாதிரி பிராமின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். இந்தியர்களின் திருமண முறையை தெரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். சரி, இப்ப திருமண கண்காட்சி அப்படின்னு சொல்லும்போது பயணீட்டாளர்கள், அங்க வருகின்றவர்கள் ஒரு அந்த எப்படி என்னத்தை முதல்ல எதிர்பார்க்கிறாங்க? அவங்களுடைய திருமண இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லும் பொழுது அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? முதல்ல சில நேரத்துல வந்து உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த திருமண நேரத்துல வந்து திருமணங்களுக்கு உணவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பல நேரத்துல வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சில நேரத்துல அலங்கரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்தியர்கள்? ஆக்சுவலி பார்க்க போனால் எல்லா சர்வீஸும் அவங்களுக்கு தேவை. என்னன்னா அவங்களோட பட்ஜெட் தான். ஏன்னா சில பாப்புலர் சர்வீசஸ் இருக்கும். அந்த என்னது அந்த ஆல்பம் செய்கிறவங்க, ப்ரீ வெட்டிங் பேக்கேஜ் செய்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன்னா அதை பார்ப்பாங்க. அது வந்து காம்படிஷன், பெரிய காம்படிஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸிபிட்டர்ஸும் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ சில மிடில் இன்கம் இருக்கிறவங்க தே வாண்ட் டு கெட் அ பெஸ்ட் பேக்கேஜ். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் கூட இருக்கிறவங்க தே வில் லுக் ஃபார் அ பெட்டர் பாப்புலர் நேம். ஏன்னா இப்போ கொஞ்சம் பாப்புலர் சர்வீசஸில் இருக்காங்கனாக்கா த பட்ஜெட் இஸ் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க வந்து வாய்ப்பை வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ பிகாஸ் தேர் சோ மெனி காம்படிட்டர்ஸ், அவங்களுக்குள்ளார காம்படிஷன் இருக்கும். எக்ஸிபிட்டர்ஸ் வந்து எந்த ஒரு கிளையனையும் தே டோன்ட் லெட் கோ. ஸோ அதில் வந்து அவங்க வந்து எவ்வளோ அவங்க கிளையனை எடுக்க முடியுமோ அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பெரிய காம்படிஷன். இது வந்து அட்வான்டேஜ் வந்து கல்யாணம் பண்ண போகிற தம்பதிங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிறப்பான சேவை, சிறப்பான சலுகையை வழங்குவதில் வந்து அனைத்து பங்கேற்பாளர்கள் முனைப்பு காட்டும் பொழுது வருகிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. யார் ரொம்ப அதிக விலை குறைவா கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்தி. குறைவா மட்டும் இல்லை, அது ஆஃப்கோர்ஸ் தி சர்வீசஸ் மஸ்ட் பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 6 மாதத்துக்கு உள்ள அந்த டேட்டா பேஸ் கிடைக்கும். இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கனாக்கா இப்போ 14ஆம் தேதி உங்களுக்கு அந்த கேலண்டர்லாம் கிடைச்சிரும். ஸோ இதே டைமில் இந்த பேக்கேஜ் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபார் 1 இயர் to 2 இயர் 2 வருஷத்தோட டேட்டா பேஸும் கிடைக்கும். புக்கிங் உடனே வந்துடும். இது சிறப்பான விஷயங்கள். இப்ப நீங்க 90 கூடாரங்கள் இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? இப்ப புதுசா கல்யாணம் பண்ண போறோம் என்ன எதிர்பார்க்க அப்படின்னாக்க, ஒரே இடத்துல வந்து புகைப்படம், அந்த விருந்து, அப்புறம் இதர விஷயங்கள்லாம் எல்லாமே ஒரு சேர ஒரு இடத்துல கிடைக்குமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்ப இந்த கண்காட்சியில வந்து தனித்தனியா வந்து கூடாரங்கள் இருக்குமா, அதாவது ஒரு சேர இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்கா? ஆக்சுவலி அது தனித்தனியாக உள்ள கூடாருங்க தான். ஏன்னா பட் சில கூடத்தில் வந்து அவங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணுவாங்க. இல்லைனாக்கே ஒரு ஈவென்ட் மேனேஜராக, வெட்டிங் ஈவென்ட் மேனேஜர் ஆயிடுறாங்க. ஸோ ஈவென்ட் பிளானர். ஸோ அந்த ஈவென்ட் பிளான்ட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க பட்ஜெட் கொடுத்தோம்னா அவங்களே ஃப்ரம் கேத்தரர் டு டெக்கரேட்டர்லேருந்து
ஹோட்டல்லேருந்து எல்லாத்தையும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கூடாரங்களும் இருக்கு. அந்த மாதிரி கூடாரங்களும் இருக்கு. சரி, மீண்டும் ஒரு முறை இந்த கண்காட்சி எப்பொழுது நடைபெறுகின்றது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடைபெறுகின்றது, என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றது, அது மீண்டும் ஒரு முறை சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக. இது இந்த வர வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடைபெறுகிறது. இதை ஆஃபிஷியல் ஓப்பனிங் செரமனி செய்கிறதுக்கு நம்ம Kementerian Penerangan dan Komunikasi Kebudayaan அதில் YB Dato what you call Maglin de Cruz வந்து அது ஓப்பனிங் செரமனி காலையில் 11 மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சுடுறாங்க, நடைபெற உள்ளது. சரி, நிச்சயமாக இந்த அனைத்துலக திருமண கண்காட்சி 4வது ஆண்டா செய்றீங்க. நிறைய தம்பதிகள் வந்து சேரணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். அதே சமயத்தில் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பான முறையில் மக்களை மகிழ்விக்க வேண்டும். அதான் எங்களுடைய ஆசையும் கூட. மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திக்கும். நன்றி. நன்றி. தேங்க்யூ.